இவன் தான் நான் பார்த்தது. ஆமா சார். உன் பேர் என்ன? வெற்றிவேல் சார். எசக்கி சுட்டதை பாத்தியா நீ? எசக்கி யார் சார்? இவன் தான் எசக்கி. இவரு தான் எசக்கியா சார்? இவர் வண்டியில தான் என்னை ஏத்திட்டு வந்து சைதாப்பேட்டில் இறக்கி விட்டார் சார். இசக்கி சுட்டதையும் ஒருத்தன் செத்து விழுந்ததையும் நீ பாத்தியா இல்லையா? துப்பாக்கி சத்தம் கேட்டு நான் திரும்பி பார்த்தேன். ஒருத்தன் செத்து கிடந்தான். மற்றபடி யார் சுட்டான்னு நான் பார்க்கல சார். இசக்கி உன்னை இறக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு இல்லையா? ஆமா சார். சரி நீ போகலாம். வரேன் சார். ஹலோ. தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டாள். நெஞ்சுக்குள் நுழைந்தாள், மூச்சினில் நிறைந்தாள், என் முகவரி மாற்றி வைத்தாள். தேவதை 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 தேவதை, அவள் ஒரு தேவதை 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 தேவதை. விமலஹாசன் எங்க? கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. 8 5 எண் கழியும் என்றும் 5 8 எண் கழியாது. அஷ்ட அக்ஷரம் ஏற்கும் நெஞ்சு பஞ்ச அக்ஷரம் பார்க்காது. நமோ என்ன அவதாரம்? இந்த அவதாரத்தை பற்றி கூற வேண்டும் என்றால் பல நூற்றாண்டு காலம் பின்னோக்கி செல்ல வேண்டி இருக்கும். ஓம் நமோ நாராயண. என்ன பண்ற? அடியேன் ராமானுஜதாசன் அவதாரத்தில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வெயிட்டான சிலையை தூக்க வேண்டும். எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன், கமலஹாசன் கெட்ட போட்டு சினிமா டயலாக் பேசி ஆபீஸ்க்குள்ள சுத்தாதேன்னு. இப்போ என்ன பண்ணுன்றீங்க மேடம்? யூனிஃபார்ம் மாத்திட்டு வா. ஓகேவா மேடம்? ஓகே. நம்ம ஆபீஸ்க்கு புதுசா ஒரு டிரைவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். அந்த பையன் பேரு வெற்றிங்க. வாவ், இவ்ளோ ஷார்ப்பா இருக்கே. ஐ லைக் தி ஸ்பிரிட். குளிச்சமா? ஏன் இங்கிலீஷ் மறந்துரும். ஓகே விமல், இந்த பையனை கூட்டி போய் நம்ம ஆபீஸ் எல்லாம் சுத்தி காட்டு. முக்கியமா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு சொல்லுவேன். ஓகே மேடம். பாப்பா. விமல், நீ கெட்டப் மாத்தினா கமல் மாதிரி தான் இருக்க. சொல்லத்தான் நினைக்கிறேன். இதெல்லாம் புது ஸ்டாக், இதெல்லாம் பழைய ஸ்டாக். நான் டப்பா சொன்ன ரொம்ப செலுத்துக்காத. அதெல்லாம் அப்படிதான் ஓவரா பண்ணிக்க வா. இதெல்லாம் ஏற்றுமதி, அதெல்லாம் இறக்குமதி. வேற எதனா டவுட் இருக்கா? ஆமா சார். உங்க நெசப்பேரே விமலஹாசன் தானே? டேய், இதான் டவுட்டா? அதை ஏன்டா கேக்குற? கமலஹாசன் மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து என் கரகம் விமலஹாசனா மாறி இங்க வேலை செய்யற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறேன். என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டீங்களா? யார் சார் இவரு? இவரை தெரியல? இவர் தான் ராகுல் காந்தி. பிரச்சாரத்துக்கு வந்தாரு, அப்படியே இங்க ஸ்டே பண்ணிட்டாரு. வணக்கம் சார். ஒரு சின்ன கல்ப், அந்த 10 பொண்ணு ஸ்பானர் விடுங்க. நேத்து தான் 8 9 வாங்கிட்டு போனா. டேய் கருப்பு, ஆத்தாடி. டேய் இன்னும் அடிச்சத மறக்கலையாடா? பழசாவல சீக்கிரம் மறக்க முடியாது. சொல்லுங்க சார். என்ன நீ கேள்வி கேட்டா எனக்கு பதில் சொல்றா? எல்லாம் ஒரே ஊருக்காரங்க தான். ஒரு சின்ன பிரச்சனை, லேசா தட்டினதுல 2 கடாப்பல் விழுந்துருச்சு. அதுக்கு போய் முறுக்கிட்டு திரியறான். சார் சேர்த்து வைங்க சார். ஆமா, அவர் தாலிபான் தளபதி, நீ பாகிஸ்தான் அதிபர். சேர்த்து வைக்க நான் ஐநா சபை லீடர். போங்கடா டேய். இதவர் ஒரே ஊருக்காரனுங்க. நீ 3 சக்கரம் ஓட்டுறான், 4 சக்கரம் ஓட்டுறான். ஒன்னா சேர்ந்து 7 சக்கரம் ஆகுங்கடா. சார் நீங்க சொல்றதுனால நான் சேர்ந்துக்கிறேன் சார். இந்தா சேர்ந்து தொலைங்க. போ போ போடா. இருக்க? நல்லா இருக்கியா? எப்ப வந்த? காந்தால வந்தேன்டா. ஆமா கருப்பு, எங்க தங்கி இருக்க? அது தாஜ் ஹோட்டல்ல சூட் ரூம் போட்டு தங்கி இருக்காரு. சார் தாய புள்ளகாரங்கள்ட்ட முன்னா நக்கலா பேசாதீங்க சார். டேய் வேற ஒண்ணும் இல்ல வெற்றி. இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க மேல மாடியில தங்கி இருக்காங்க. அங்கதான் நானும் தங்கி இருக்கேன். சாப்பாடுலாம் எங்க? பின்னால மெஸ் இருக்குல்ல. ஆமா, நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா? இல்லடா. நான் போய் ஏற்பாடு பண்றேன், நீ வந்துரு. சரி வந்துறேன். வேலை முடிஞ்சிருச்சு, போய் சீரியல் பாரு. சைவமா கறி சாப்பாடா? டேய் என்ன தலை தீபாவளிக்கு மாமியார் வீட்டுக்கு வந்திருக்க? கறி சோறா வெறும் சோறான்னு கேக்குற? வேலை என்னன்னு கேட்கவே மாட்டியா? வேலை என்ன சார்? டீசல் திருடணும், வண்டி ஆத்துல கழுவிட்டு வாட்டர் வாஷ் பண்ணு சொல்லி மீட்டர் போடணும், ஸ்டெப்னி தேடி வைக்கணும். இதெல்லாம் பண்ணணும். திருடுதெல்லாம் ஒரு பொழப்பா சார்? சார் நான் அந்த மாதிரி குடும்பத்துல இருந்தா வரல. இத வேற யார்ட்ட போய் வச்சுங்க. ஏன் தம் கட்டுற? சொல்ற இருக்கு ரிலாக்ஸ். போ, பின்னாடி 6000 போட்டு வண்டி இருக்கும். 6 அமர உட்காந்து தொட. போ, டென்ஷன் ஆகாத. திருட மட்டும் சொல்லாதீங்க அண்ணே. இன்னும் அந்த எதிர்பார்த்து வரலையாண்ணே? ஏய், இது 7வது வாய்தா. என்ன விளையாடுறீங்களா? ஏன்டா இப்படி இழுத்தடிக்கிறீங்க? இது பாரு, போய் அவன் லாரி கிட்ட சொல்லு, இப்போ வரலன்னா எப்பவும் வர முடியாதபடி ஆயிடும்னு. என்ன மேல பார் கவுன்சில் இருக்காரா பாரு. ஹலோ ஏசி சார், என்ன கண்டுக்காம போறீங்க? வாங்க, டீ சாப்பிடுறீங்களா? ஏலக்காய் போட்டு சூப்பரா இருக்கு. சைதாபேட் கேஸ்ல அந்த பையனை பிடிச்சி சாட்சி சொல்ல தலைகளை நின்னாலும் ஆளு பல்ட்டி அடிச்சிட்டோம் நாம.
அவன் கிராமத்துக்காரன். நீ சுட்டதை பார்த்திருந்தா நிச்சயமா சொல்லியிருப்பான். ஒருவேளை அவன் சாட்சி சொல்ல துணிஞ்சாலும் சொல்ல இங்க தானே வரணும். இங்க பார்த்துப்போம்ல. உன்ன மாதிரி ஆளுங்களை சட்டம் தண்டிக்கலனாலும் கடவுள் தண்டிப்பாரு. ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து பாப்போம் கடவுள் யாரை எந்த ரூபத்துல அனுப்புவாருன்னு. வாங்கடா. காக்கி யூனிஃபார்ம் போட்டு வராத கடவுள் கலர் யூனிஃபார்ம்ல ஏதாவது வந்துருக்கிற போறாரு. ஹலோ, நான் வெற்றி பேசுறேன். என்ன தம்பி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ நல்லா இருக்கியா? வேலைக்கு சாப்பிடுறியா? சேர்ந்திருக்கு வேலை உனக்கு பிடிச்சிருக்கா? எல்லாம் நல்லா அமைஞ்சிருக்குண்ணே. அப்புறம் என்ன, இங்க விமலஹாசன் ஒரு ஃப்ரெண்டு. கமலஹாசன் உனக்கு ஃப்ரெண்டா? ஐயா, கமலஹாசன் இல்லண்ணே, கமலஹாசன் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டு வீணா போன விமலஹாசன். நல்ல இன்ட்ரோடக்ஷன். நான் சொன்ன மாதிரி எந்த வம்புக்கு போகாம சூதனமா இருக்கணும். அண்ணா, நம்ம கருப்பு கூட இங்க தானே இருக்கா? சொல்லு கலெக்டர். ரொம்ப நல்லது. சரி சரி. ஹலோ 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 அண்ணா. ஹலோ அண்ணா. சார், எங்க அண்ணன் பேசுறது கேட்க மாட்டேங்குது சார். பேலன்ஸ் தீந்துருச்சுன்னா அம்பானியே பேசினாலும் ரிலையன்ஸ்ல கேட்காது. டெய்லி இப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க சம்பளம் எப்படி சார் கட்டுப்படி ஆகும்? என்னது டெய்லி வாங்கி தருவனா? டேய், வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் மட்டும் தான் நான் வாங்கி தருவேன். அதுக்கப்புறம் டெய்லி நீங்க தான் எனக்கு வாங்கி தரணும். ஆமா, சட்டை என்ன வயசுக்கு வந்திருக்கா? 2 பக்கம் மஞ்சள் பூசி வச்சிருக்க சார். புது சட்டை சார். ஏண்டா, புது சட்டையில மஞ்சள் தடவர பழக்கத்தை நீங்க இன்னும் விடவே இல்லையா? இதனால தாண்டா உங்களை எல்லாரும் மஞ்சா மாக்கான்றாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது. என்ன அண்ணான்ற? யாரா அவங்க அண்ணன்? வெற்றி, உள்ள இருக்கிறவங்க அண்ணனை சார்ட்ட காட்டு. இன்னதே அவங்க அண்ணன் உள்ள இருக்காரா? பாட்டில உள்ள விட உள்ள விட உள்ள விட. சார் சார், இங்க இருக்கார் சார். இந்தாங்க பாருங்க. அப்படிதான் நல்லா தட்டி கீழே ஊத்து. சாரி சார். இது உங்க பெரிய அண்ணன், இது உங்க சின்ன அண்ணன். அது வெற்றி தான் சார். சார், சென்னைக்கு வரதுக்காக மீசையை குறைச்சிட்டேன் சார். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஆமா, சிட்டிக்கு நீ வந்து எதுவும் டெவலப் பண்ணலையா? ஏன் பண்ணிருக்கேன் சார். என்ன டெவலப் பண்ண? முதல்ல டவுசர் போட மாட்டேன், இப்ப போட்டிருக்கேன். முறா, 2 பேரும் கையில குச்சி வச்சிருக்கீங்க. ஊர்ல ஆடு மேய்ச்சிங்களா? என்னது ஆடு மேய்க்கிறீங்களா? வெற்றி, இந்த சிலம்பெடுத்து கொஞ்சம் சிலம்பி விடு. குடிக்கிறதுக்கு கூட குட்டிக்காரன் அடிக்க வைக்கிறானே. ஓடுங்கடா ஓடுங்கடா. இங்க என்ன சார் ரெஸ்ட் எடுக்கிறீங்க? ஏய், நானடா இங்க ரெஸ்ட் எடுக்க வந்தேன். எதுக்கு சார்? சார் சார்னு சொல்லி கரும்பு சார் மாதிரி தான் நீ தான்டா சொருகி விட்ட. சரக்கணுமா? அது எப்படா உன் சரகு மட்டும் கொட்டாம மத்த எல்லா சரகையும் தட்டி விட்டுருக்க? ஒரு நிமிஷம் சார். இப்பதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அடிக்கிறியா? அப்ப குடிக்காம தான் இந்த சரகு சரகுயா? டேய், என்னடா இது பழைய பல்லவன் பஸ் கீர். இவனே மாப்பா யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஏதாச்சும் ஆர்டிஸ்ட் இருந்தா ப்ளூடூத்ல அனுப்ப. சார், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சார். சார், அது வெற்றியோட செல்லு இல்ல சார், ஒரு பொண்ணுகிட்ட ஆட்டையை போட்டது. என்னது, பொண்ணுகிட்ட ஆட்டையை போட்டான போன? ஆமா சார், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் சார். இந்த பொண்ணோட அட்ரஸ் என்கிட்ட இருக்கு சார். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தான் சார் எப்படி ஹெல்ப் பண்ணணும். இதுக்காகவா எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டு வச்சிருக்காங்க? சேச்சே, இந்திய ஜனாதிபதி ஆவரத்துல உன்னை பெத்து போட்டிருக்காங்க. காரி மூஞ்சிலே தூப்பிட மூடிட்டு போறா. யூத் பேசிட்டு இருக்கோம்ல, நீங்க அவளையே நினைச்சு உருகிட்டு இருக்கிற. அவ இப்போ எங்க எப்படி இருக்காளோ? வணக்கம் சென்னை. ஐநாவரத்துல இருந்து ஒரு நேர் மெயில் அனுப்பிச்சிருந்தாரு. இந்த 22 நிகழ்ச்சியை காலையில 10 மணிக்கு வச்சீங்கன்னா ரொம்ப சௌகரியமா இருக்கும்னு. காலையில 10 மணிக்கு வச்சா 22 இல்ல, பட்ட பகல் தென்றல் தான் சொல்லணும். இப்போ இந்த 22 வர முதல் பாடல். கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாது. ஏய், நீ சொன்ன ஸ்ட்ரீட் தான், நிறுத்து. உள்ளவா. யாருங்க சார்? இங்க அஞ்சலினே. அஞ்சலி உள்ளதான் இருக்கா? அஞ்சலி, ஹாப்பி தானே? அஞ்சலி பால் கிடைச்சிருச்சு. தேங்க்ஸ் சார். என்ஜாய் பண்ணு. என்னடா சாக்கடை அடப்புல மாட்டின பெருச்சாலி மாதிரியே இருக்கு. இதுவாடா அஞ்சலி? ஐயோ, இவங்க இல்ல சார். முழு பேரு அஞ்சலி தேவி. நான் ஷார்ட்டா ஸ்வீட்டா. அது என்ன ஸ்வீட் பீடாவா? ஷார்ட்டா ஸ்வீட்டா? பீரிங்க முக்கா. கொரியர் வண்டியை தந்து குறவெல்லே இது சாவடிச்சிருவேன். வண்டி இருங்க சார். ஏங்க, இந்த அட்ரஸ்லயே வேற யாராவது ஒல்லியா செவப்பா அஞ்சலின்னு? ஓ, அந்த அஞ்சலியா? அவன் இங்கதான் மாறி போர்ஷன்ல கொடுத்துட்டு இருந்தா. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் காலி பண்ணிட்டு போயிட்டா. இவ்வளவு பெரிய ஊர்ல அஞ்சலி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒன்னும் கவலைப்படாத, அவகிட்ட சுட்ட போன் விட்டு தானே இருக்கு. போன் எடுத்து கூட அந்த நம்பர்லாம் போன் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு நைட்டுக்கு சரக்கு அடிக்க நாம என்ன பண்றது? ஐ, கண்ணம்பட்டிக்கார காசு வச்சிருக்கானு பாப்போம்.
செல்போனு இந்த மாடலுக்கு 2 புல்லு தரும். வெற்றி ஒரு பேனா பேப்பர் எடுத்துக்கா. பேனா பேப்பர் எதுக்கு? சீட்டு விளையாட போறோமா? இல்லண்ணே, அஞ்சலியை கண்டுபிடிக்கிறதுக்கு சார் ஐடியா தரேனாரு. இதுக்குதான் ஒரு விமலகாசம் வேணும்ன்றது. இப்போ அஞ்சலியோட போன் வெட்டிட்டு இருக்குல்ல, அதுல இருக்க நம்பர்லாம் எடுத்து நம்ம டயல் பண்ணா அந்த போன் அட்ரஸ் தெரிஞ்சிரும். நீ போய் செல் எடுத்துட்டு வா. அது கிடைக்காது விமல்ஸ். ஏண்டா நக்க அத வித்துதான் இந்த சரக்கெல்லாம் வாங்குறேன். தூங்கிட்டு ஒரு வாயில கைய விட்டு சொத்த பழ திருடுவான். நீ பேக்ல செல்ல வச்சா திருடாம இருப்பானா? வேற எப்படியாச்சும் கண்டுபிடிக்க முடியாதா சார்? இருங்கடா, நானா ஜேம்ஸ் பாண்டா கண்டுபிடினா ஏண்டா கடாய் வாயா எடுத்துட்டு போய் எந்த கடையில வித்த? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வெளியூருக்காரன் ஒருத்தனுக்கு வித்துட்டேன். வாய மூடு.